அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம சித்தர் தரிசனத்தில் மிக ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர், இது இருக்கிற இடம் புதுக்கோட்டை மாவட்டம் செம்பூதி அப்படின்ற ஊரில் இருக்குது. அதனுடைய அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த கோயில் இது. இங்கே அடக்கமாகி இருக்கக்கூடிய எம்பெருமான் பேர் சிவந்திலிங்க சுவாமிகள். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காகபுஜண்டர் மாதிரி, காகபுஜண்டருடைய ஜீவசமாதி மாதிரி இது கலியுகத்தில் தன் மனைவியோட கையை பிடிச்சிக்கிட்டு அடக்கமான இடம். இந்த ஜீவசமாதியினுடைய காலம் 450 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஒரு பழமையான ஒரு ஜீவசமாதி இது. இன்றைக்கும் உள்ளே இருந்து உயிரோடு பேசக்கூடிய ஒரு இடம். அதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் வரலாற்றில் இருக்குது. நம் காலநிலை கருதி இதை தரிசனத்துக்கு மட்டும் இப்போ போடுறோம். இதுதான் அந்த செம்பூதி சிவந்திலிங்க சுவாமிகளுடைய அந்த திருச்சமாதியில் மேலே இருக்கக்கூடிய கோபுரம். இந்த இடத்துக்கு காவலாக இவர் சமாதி ஆகும்போது, இவர் திவ்ய சமாதி ஆகும்போது இந்த இடத்துக்கு காவலாக 21 பரிவார தெய்வங்களை வச்சுருக்கிறாங்க. 21 பரிவார தெய்வங்கள் சுத்தீவிரம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மரத்தடியிலையும் அந்த பரிவார தெய்வங்களுக்கும் பூஜை நடக்குது. பாருங்கள், அருமையாக பூஜை நடக்கும். 21 பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. அவருக்கு நடுவில் தான் அந்த அப்பனும் அம்மையும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் தான் இந்த பீடத்துக்கு காவல். இவர் பேர் இருளப்ப கருப்பர் அப்படின்னு பேர். இவர் தான் அந்த பீடத்துக்கு காவலாக. ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு அதாவது எப்படின்னா வலிமை மிக்கவர் இவர். இந்த பீடத்தில் ஒரு தவறு செய்ய முடியாது. யாரும் தவறு செய்ய முடியாதுன்னு இல்லை, தவறு செய்ய நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம். இருளப்ப கருப்பருடைய முகமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமாக இருப்பார். இவரை வணங்கி தான் உள்ளே போகணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், அது மாதிரி துர்க்கை, பேச்சியம்மாள்னு நிறைய பாதாள காளி இப்படின்னு 21 பரிவார தெய்வங்கள் இவரை சுற்றி இருக்குது. இதுக்கு 2 தலைவாசல் இருக்குது இந்த பீடத்தில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடியவர் ஜோதிலிங்கமாக இருக்கிறாங்க. பாருங்க, இது ஒரு வாசல். ஆனால் தலைவாசல் அங்கே இருக்குது. ஆனால் பிறை வாசல்னு ஒன்று இங்கே இருக்குது. இது பார்த்திங்களா, கருப்பருக்கு இங்கே வெட்டக்கூடிய சேவல், ஆடு எல்லாமே இங்கே தான் நடக்கும். தலைவாசலுக்கு போகாது. இதோடு சரி. இப்போ இவரை வணங்கிறது இங்கேருந்து நந்தி மூலமாக இவரை பார்த்துக்கலாம். நம்ம இனி அடுத்து நம்ம தலைவாசலுக்கு போவோம். இந்த இருக்குது பாருங்கள், இதான் அங்கே இருக்கக்கூடிய பட்டாணி கருப்பர் அப்படின்னு பேர். இவர் காவலாக முன்னாடி இருக்கிறாங்க. இவர் காவல் முன்னாடி இவரை வச்சுருக்கிறாங்க. பட்டாணி கருப்பர்னு ஒரு சிலாரூபம் இல்லாமல் அரூபமாக இருக்கிறாங்க இவங்க. இப்போ நம்ம மணி கரெக்டாக 12:30 நாங்கள் எடுக்கிறோம். உச்சிக்காலம் 12:30 மணிக்கு இங்கே ஒரு எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு. இவருக்கும் இங்கே பூஜை உண்டு. இந்த பாருங்கள், இவருக்கும் இந்த இடத்துல பூஜை நடக்குது தினமும். இதை முடித்தா இதுதான் திருச்சன்னதி, சுவாமியினுடைய திருச்சன்னதி. வடக்கு நோக்கி இருக்கிறாங்க. அம்மையும் அப்பனும் வடக்கு நோக்கி இருக்கிறாங்க. இவர்களுடைய பரம்பரையிலேயே அம்மையப்பர்ன்ற பேர் வைப்பாங்க. குழந்தைகளுக்கு அம்மையப்பர் அப்படின்னு பேர் வைப்பாங்க. இப்போ நம்ம திருச்சன்னதிக்குள்ளே நுழையும் போது வலதுபுறத்தில் எம்பெருமான் விநாயகர் வீற்றிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு இடம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாலகம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம் ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாதுன்னு சொல்லி ரொம்ப அருமையாக அப்படி வலம்பரி விநாயகர் வீற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ பூஜை முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சு இப்போ திருச்சன்னதியில் போகிறோம். அவர் சன்னதியில் இருக்கிறவர் பேர், இந்த சித்தர்களுடைய பரம்பரையில் வந்தவங்க தான் இங்கே பூஜை பண்ண முடியும். அதாவது மகன் வழி வாரிசாக வந்தவங்க தான் இங்கே பூஜை பண்ண முடியும். இந்த சித்தருடைய மகள் வழி வாரிசு தான் முத்துவடுகநாதர் கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சிங்கம்புணரியில். அவங்க மகள் வழி வாரிசு இருப்பாங்க. இங்கே இவங்க நேரடியான மகன் வழி வாரிசுன்னு வருவாங்க. இவர் தான் நம்ம மகன் வழி வாரிசில் ராமன் அப்படின்னு பேர். அம்மையப்பர்னு இருந்தார், அப்பா தானே. இவங்க அப்பா பேர் அம்மையப்பர். அவர் எனக்கு நண்பர். அவங்க பூரணமான பின்னாடி இப்போ இவர் நல்லபடியாக அருமையாக பூஜை பண்ணுறாங்க. நித்திய பூஜை இங்கே இருக்குது. பாருங்கள், சிவந்திலிங்க சுவாமிகள். இவர் தான் உள்ள அடக்கமாக இருக்கக்கூடிய மிக பெரும் சித்தர்.
இவருடைய சன்னதியில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு கோடி புண்ணியம் இருந்தால் தான் இவரை தரிசனம் பண்ண முடியும், சும்மாலாம் பார்க்க முடியாது. இவர் திவ்ய சமாதி உள்ளே இருக்கிறாங்க. தன் மனைவியின் கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே இறங்கினடம். அந்த அம்மையாரனுடைய சமாதி கீழே 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. ஆனால் மேலே 2 ஜோதிர்லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து சிவந்தலிங்க சுவாமிகளுடைய திவ்ய சமாதியின் மேலே இருக்கிற ஜோதிலிங்கம். அதுக்கு பக்கத்துலேயே இடப்புறமாக இந்த இடப்புறத்தில் பரமசிவனின் இடப்புறத்தில் பார்வதி இருப்பது போல் எம்பெருமான் அவருடைய நம்ம செம்பூதி சிவந்தலிங்க சுவாமிகளின் இடப்புறத்தில் ஏகம்மையார் வீட்டிருக்கக்கூடிய இடம். அதுக்கு மேலே ஒரு ஜோதிர்லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் நடுவில் இவர்களுடைய வாரிசான பையன் அம்மையப்பர் அப்படின்றவர் இவங்களுக்கு இந்த ஜோதிலிங்கத்தை அவர் தான் பிரதிஷ்டை பண்ணது அந்த காலத்தில், தாய்க்கும் தந்தைக்கும். அதனால் அவருடைய ஒரு சின்ன ஒரு லிங்கம் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. இந்த 3 பேரும் இங்கே உள்ளே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய குரு பீடம். இந்த 2 பேரும் திவ்ய சமாதி அடையும் போது இந்த சமாதியை வச்சது யார் அப்படின்னா வரலாறு இருக்குதுக்கு, ரெக்கார்டிக்கலாக வரலாறு இருக்குது. அதாவது ராமநாதபுரத்தை ஆண்ட விஜயரகுநாத சேதுபதி மன்னன், அதற்கடுத்து புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் மன்னன், 3வதாக அம்மன் குறிச்சி என்ற நாட்டை ஆண்ட பூச்சி நாயக்க மன்னன், 3 பேரும் சேர்ந்து தான் சமாதி வச்சுருக்காங்க. 3 பேரும் ஏக காலத்தில் இந்த சித்தரோட வாழ்ந்திருக்காங்க. இவங்க பண்ணிய மிக பெரும் ஆற்றலெல்லாம் அளவிட முடியாத ஆற்றல். அவ்வளவு சித்துகளை பண்ணி இங்கே சுயம்புவாக அப்படியே உட்காந்துருக்குறாங்க. 420 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது உட்காந்து. அதனால் இந்த இடத்துல வந்து உத்தரவுகள் கேட்டு தான் அவங்க எதையும் பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா நம்ம உட்காந்து உத்தரவு கேட்டோம்னா உடனே கிடைக்கும், உண்மையான ஒரு உத்தரவு கிடைக்கும். நம்ம இப்போ நம்பியூர், ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மேட்டுக்கடையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ருத்ராட்சபதீஸ்வரர் திருமடம் பாபாஜி யோக பீடத்திலிருந்து அங்கே உள்ள குருமகா சன்னிதானம் ருத்ராட்சபதீஸ்வர தேசிக சுவாமிகள் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு இவங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். ரொம்ப அருமையான தரிசனம் கிடச்சிச்சு. இப்போ அருமையாக வந்து ராமன் வந்து இங்கே இருந்தாங்க. ராமன் இருந்து ரொம்ப அழகாக அவருக்கு அவருடைய விவரங்களெல்லாம் சொல்லி நல்ல தீபாராதனை காட்டி எங்களுக்கு பிரசாதமெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக செஞ்சாங்க. நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து மகிழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். ரொம்ப அருமையான ஒரு இடம். உச்சிகால நேரத்தில் இங்கே வந்து அவரை தரிசனம் பண்ணுறதுன்றது ரொம்ப அருமையான இடம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எதை கேட்டாலும் கொடுக்குற இடம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வந்தாலும் பொன்னமராவதி அப்படின்ற ஊருக்கு வந்துடணும். பொன்னமராவதியிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே செம்பூதின்னு ஒரு ஊர் வரும். இந்த பக்கம் வந்தால் பொன்னமராவதி, அந்த பக்கம் புதுக்கோட்டைக்கும் பொன்னமராவதிக்கும் நடுவில் இருக்குது இந்த இடம். ஒரு மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு 200 அடி வரணும் காட்டுக்குள்ளே. இன்றைக்கும் அவங்க அடக்கமானது எப்படியோ அந்த மாதிரியே இயற்கையோடு இருக்குது இந்த இடம். கொஞ்சம் எல்லோரும் பெரிய பெரிய பக்தர்களுக்கு நிறைய நடந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய வரும் மக்கள் தங்கி உணவருந்தி அவங்களே சமைச்சு சாப்பிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நிதானமாக செல்கிறதுக்காக நிறைய ஸ்பான்சர் மாதிரி ஒரு 2-3 பில்டிங்ஸ் கட்டி பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் இலவசமாக வந்து அங்கே வந்து நம்ம இருந்து சமைச்சு சாப்பிட்டு சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி மனதார பார்த்துட்டு போகலாம். கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் இடம். அது வந்து ஒருவர் கனவில் உங்களுடைய உருவம் எனக்கு தெரியணும், மக்கள் வழிபடுறதுக்கு வேணும்னு சொன்னதால் அவருடைய தலைமாட்டில் உட்காந்து காட்டின உருவம் தான் செம்பூதி சிவந்தலிங்க சுவாமிகளுடைய திவ்ய உருவம். அது பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. அவர் கைப்பட வரைஞ்சி வச்சுருக்கிறாரு கீழே பாருங்கள். அவர் பேர் போட்டிருப்பாங்க. அந்த திவ்ய உருவம் அது. இவ்வளவு ஒரு கம்பீரமாக உட்காந்துருக்குறாங்க உள்ள. நேரடியாக காட்டப்பட்ட உருவம். அதுக்கும் தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஏகம்மை அம்மாள் சன்னதி. ரொம்ப அருமையாக இருக்கும். இவர் வந்து ராமன், இவர் பேர். இவர் ரொம்ப அருமையாக சுவாமியை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. அதை நீங்களே கேளுங்க. இளநீர் இதை சொல்லுங்கள். இளநீர் இவர் வந்து இதுக்கு வந்திருக்காங்க, கோயிலுக்கு வரதாக உள்ள ஒரு வேட்டையாட வந்திருக்காங்க. வேட்டையாட வந்தபோது தாகம் வந்துடுச்சு. தாகம் வந்தவுடனே அவர் அபிஷேகத்துக்கு பூசாரிகள் இருந்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி இருக்கும்போது எனக்கு ஒரு 5 இளநீ வேணும்னு கேட்டிருக்காங்க.
இந்த 5 இளநீ வேணும்னு கேட்கும்போது அவர் நாங்கள் கோயிலுக்காக சாமிக்காக வச்சுருக்கோம் அபிஷேகத்துக்கு, அதனால நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிற்பாடு, சரி உங்கள் அப்படியா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் 1000 இளநீ நாங்கள் தரோம், அப்புறம் உங்கள் சாமி சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் கேட்ட ஒரு படகு அவர் புதுக்கோட்டை மகாராஜா வந்து குடும்பத்தார்கள் வந்து இளநியெல்லாம் வெட்டி போட்டு சீவி உள்ளே ஆளே போகாமல் உள்ளே கண்ணை திறந்து உள்ளே கொடுத்தோன்னே அப்புறம் அந்த 1000 இளநியும் சாப்பிட்டு மேற்கொண்டு பத்தலை. அதனால் அவருடைய நம்பி அவருடைய நேரடியாக வந்து கும்பிட்டு விழுந்து, சரியா எங்களுக்கு எங்கள் துணையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருடைய பாக்கியங்கள் வந்து இந்த இவருடைய இடத்துல 1 ஏக்கர் நிலமும் பூசகர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வரோம். பார்த்துக்கங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண 50 இளநீ வச்சுருந்துருக்காங்க. புதுக்கோட்டை மகாராஜா வேட்டைக்கு வந்தவர் தாகமாக இருக்குது எனக்கு ஒரு 5 இளநீ கொடுன்னு கேட்டிருக்காரு. இல்லையா அது சுவாமிக்கு வச்சுருக்கிற அபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனேயும் அப்போனா நான் 1000 இளநீ தரேன், அதை உங்கள் சாமி குடிப்பாரான்னு கேட்டிருக்காங்க. அவர் பூசாரி குடிப்பாருன்னு சொல்லிட்டாரு. உடனே இவங்க 1000 இளநியை சீவி கொண்டாந்து சாமிக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. இந்த கருவறை பாருங்கள், இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து மனம் மாறணும். இந்த கருவறைக்குள்ளே சுவாமியை தவிர யாருமே இல்லை. உள்ள சிவந்தலிங்க சுவாமியோடைய சிவலிங்கம் தான் அங்கே இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே திரையை போட்டிருக்காங்க. திரையை போட்டு ஒவ்வொரு இளநியாக உள்ளே நீட்டியிருக்கிறாங்க. அந்த இளநீ யார் வாங்கினதுன்னு தெரியலை உள்ள. ஆனால் 1000 இளநியும் குடிக்கப்பட்டு வெறும் குறும்பு மட்டும் வெளிப்பக்கம் வந்து விழுந்திருக்குது. பத்தலை. 1000 இளநிக்கு அப்புறமும் கேட்டிருக்காங்க. அப்புறம் அரசர் தன்னுடைய தவறை உணர்ந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கடைசி வரை ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சித்தரை வேண்டி அவங்களுக்காக 1 ஏக்கர் நிலமும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க கோயிலில். அதை வச்சு இன்றைக்கி அந்த பூஜகர்கள் சுவாமிக்கு அபிஷேகம் போக்குவரத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மன்னர்களும் வந்து மண்டியிட்ட ஒரு திருப்பீடம் இது. அதனால் கோயிலில் வந்து நம்ம தான் பெரிய ஆள், நம்ம எது நினச்சாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. சுவாமிக்கு அப்படின்னு சொன்னால் சரின்னு நம்ம போயிடணும். அவங்க பூஜகர்கள் படிக்காமல் கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க சுவாமி பக்கத்தில் இருந்து சுவாமியை தொடக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட கோடி ரூபா இருந்தால் கூட நம்ம தொட முடியாது சுவாமியை. அதனால தான் மாணிக்க வாசகர் பெருமான் பாடினார், முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் முழுநீர் பூசுகின்ற முனிவர்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலில் வைத்தார்க்கும் அடியேன் சிவாய நம எனச் சொல்லும் அடியார்க்கும் அடியேன்னு பாடினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானை ஒரு ஜீவ பீடத்தில் இருக்கும் மகா ஜோதிலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய பூசகர்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் வாக்கில் நின்று அந்த சித்தர் சொல்வதால் அவ்விடத்தில் நாம் தான் பெரியவன், எனக்கு எது வேண்டாலும் செய்ய முடியுன்ற ஆணவத்தோடு நம்ம போனோம்னா அன்றைக்கு 1000 இளநீருக்கு நடந்த கதிதான் அனைவருக்கும். எனவே இந்த பீடத்தை வணங்கி கொள்ளுங்கள். நான் திரு ராமன் அவர்களின் அப்பா எனக்கு நண்பர், ரொம்ப நண்பர். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டதால் ஒரு தீபாரதனை காட்ட சொன்னேன். நீங்களும் அதை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக அவர் இப்போ காட்டுறோம்ன்றாங்க. அந்த தீபாரதனை காட்டுவாங்க, தரிசனம் பண்ணிக்கங்க எல்லோரும். இந்த இடத்துக்கு முடியும் போது வாங்க. அவருடைய ஃபோன் நம்பரை நான் இப்போ சொல்கிறேன். அந்த ஃபோன் நம்பர் இந்த காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அதை வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அந்த ராமன் அப்படின்னு போட்டிருக்கோம் அதில். அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் யார் யார் கோயிலுக்கு இங்கே வரணும்னு நினச்சாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இந்த அருக்கு பாருங்கள், 99719896 அப்படின்னு இருக்குது. கீழே இருக்கிறது அவர் தம்பியோட நம்பர் தான், 9342756433. அது வந்து அவர் தம்பி நம்பர் தான். எதுக்கு அடித்தாலும் அவங்க வந்துடுவாங்க, அவர் தகவல் சொல்லிடுவாங்க. ரொம்ப அருமையான பீடம். விரைவில் நம்ம பாபாஜி யோக பீடத்திலிருந்து நம்ம பக்தர்களோடு இங்கே வந்து சுவாமிக்கு ஒரு 21 அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு வந்து ஒரு பிரசாதம் வச்சு எல்லோரும் இங்கே தரிசனம் பண்ணி தியானம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அது கூடிய விரைவில் நிறைவேறும் நினைக்கிறேன். எல்லாம் அவருடைய அருள். இப்போ நம்ம அவர் ராமனையா அவர்கள் ஒரு தீபாரதனை காட்டுவாங்க. அனைவரும் வணங்கிக்கங்க. எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும். பாருங்கள், சித்தரின் தீபாராதனை ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அம்பாளுக்கு அப்படியே காமிச்சிட்டு அம்பாளுக்கும் காமிக்கிறாங்க. ஏகம்மையாருக்கு சகல சக்தியும் நிறைந்தவர்கள். ஆஹா,
அவர் அம்மையப்பருக்கும் காட்டுறாங்க. அவருடைய பையன் அவர் பாருங்க. அருமை அருமை பிரமாதம். ரொம்ப அருமையாக ஒரு தீபாரதனையை கொண்டாங்க. தீபாரதனையை காமிச்சிருக்கிறாங்க. நமக்கு இன்றைக்கி ஒரு இறைவன் அருளால் நேராக வந்து அதை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த திருநீரை அணியக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அதான் இங்கே வந்து எப்படின்னா மணி அடிக்க மாட்டாங்க, அது மாதிரி சூடமும் காட்ட மாட்டாங்க, தீபம் தான் காட்டுவாங்க. பாருங்கள், ஏக தீபம்னு பேர். ஆத்மாவையே அவருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. தெய்வம் மனுஷ ரூபேனா ஆத்மா ஜோதி ரூபேனா அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஜோதியை தான் அவருக்கு காட்டுறாங்க, சூடம் காட்ட மாட்டாங்க. அதனால் அது மாதிரி மணி அடிக்க மாட்டாங்க. என்ன காரணம், ஏன் மணி அடிக்கலை அப்படின்னா, மற்ற கோயில்களில் மணி அடிக்கும்போது அந்த அதிர்வுகள் 4 பக்கமும் பரவி எல்லாருக்கும் போகணுன்னு நினைப்பாங்க. இங்கே எப்படின்னு கேட்டால் இவருடைய அதிர்வு இருந்தால் தான் இங்கே உள்ளே நுழைய முடியும். அதனால் இங்கே மணியும் தேவையில்லை, சூடமும் தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் ஆத்ம ஜோதி மட்டும்தான் காட்டுவாங்க. ரொம்ப அருமையான இடம். நாங்கள் இப்போ இந்த அருமையான பீடத்தை தரிசனம் பண்ணி ராமனையா அவர்கள்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு விரைவில் நாங்கள் மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பீடத்தை விட்டு செல்வதற்கு மனம் இல்லாமல் இறைப்பணி இருக்கக்கூடிய காரணத்தால் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் எப்பொழுது போக வேண்டுமென்றாலும் அவருடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், எடுப்பாங்க. உங்களுக்கு என்ன விவரம் வேணுமோ சொல்லுவாங்க, சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இன்னும் நம்ம நம்பியூர்லேருந்து சாமி அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சகல மரியாதையோடு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா பிரசாதத்துலேருந்து எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பீடத்தினுடைய தரிசனத்தை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. உங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு காட்டுங்க. குழந்தைகள் இந்த தரிசனம் பார்த்தாலே அவங்களுக்கு எல்லா விதமான ஒரு தோஷங்களும் ஒரு தீமைகளும் நகரும். இவரை எப்போதும் மனசில் நினச்சிக்குங்க. எல்லாருடனும் ஏகம்மையார் சமேத சிவந்தலிங்க சுவாமிகள் உங்கள் மனதில் குடியிருப்பார் என்றென்றும் என்று வேண்டி இந்த காணொளியை முடித்து விடைபெறுகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.